ஜாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று வருகின்ற புதுமுக மாணவன் மீது விளைச்சத்தனமாக தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பகுதி வதை என்கின்ற பெயரில் சிரேஷ்ட மாணவர்களால் அந்த மாணவன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக லண்டனில் இருந்து வந்த புலம்பெயர் நபர் ஒருவர் கிளிநொச்சியிலே தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்ட வேளையிலே அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர யாழ்ப்பாணத்தில் மகன் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட நிலையில் ஏற்கனவே தாயும் ஐஸ் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்டு சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது கைது செய்யப்பட்ட இளைஞனும் ஏற்கனவே 6 மாதம் சிறை தண்டனை அனுபவித்த இளைஞன் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக நீதிமன்றத்திற்குள் செல்லுகின்ற போது பெண் சட்டத்தரணி தலை குனியவில்லை என்று கூறி அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இவ்வாறு பல செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த முக்கியமான செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் உடனுக்குடன் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ஜாழ் பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான பீடத்தில் 1ஆம் ஆண்டில் கல்வி பெற்று வருகின்ற மாணவன் மீது பகுதி வதை என்கின்ற பெயரில் சிரேஷ்ட மாணவர்கள் தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும் இதனால் அந்த மாணவன் ஒரு காது கேட்கும் திறனை இழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக குறித்த மாணவனின் தந்தையால் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் ஒரு முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பான செய்திகள் தற்பொழுது ஊடகங்களிலே வெளியாகி இருக்கின்றது. இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் நடந்தது என்னவென்று சொன்னால், புதுமுக மாணவன், அதாவது ஜாழ் பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான பீடத்தில் கல்வி கற்கின்ற அந்த புதுமுக மாணவன் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக தங்கும் விடுதியிலிருந்து பல்கலைக்கழகத்திற்குள் சென்றிருக்கின்றார். விரிவுரையில் பங்கு பெறுவதற்காக இவ்வாறு சென்ற வேளை அங்கிருந்த சிரேஷ்ட மாணவர்கள் அந்த மாணவனை மோட்டார் சைக்கிளில் ஏற்றி கொண்டு தனியார் மாணவ விடுதிக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு சென்ற போது மேலும் பல புதுமுக மாணவர்கள் அங்கு இவர்களால் அழைத்து செல்லப்பட்டு அங்கே அவர்களால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலைத்தான் இந்த மாணவன் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஹெல்மெட்டால், அதாவது தலைக்கவசத்தால் அந்த மாணவன் மீது தாக்குதல் நடத்தியதில் அந்த மாணவன் மயங்கி விழுந்திருக்கின்றார். அதற்கு பிறகாக வலுக்கட்டாயமாக அந்த மாணவனுக்கு பேண்டோல் கொடுத்திருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து அந்த மாணவனை வெளியே செல்லுமாறு துரத்தி விட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் கூகுள் மேப் உதவியுடன் குறித்த மாணவன் தனது விடுதிக்கு சென்றிருக்கின்றார். அதாவது ஜாழ் பல்கலைக்கழக மாணவ விடுதிக்கு சென்றிருக்கின்றார். அதுக்கு பிறகாக ஆம்புலன்ஸை வரவழைத்து அவர் வைத்தியசாலையில் அனுமதியானதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு ஹெல்மெட்டால் சிரேஷ்ட மாணவர்கள் தாக்கியதில் அந்த மாணவனின் ஒரு காது கேட்கும் திறனை இழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சம்பவத்தால் குறித்த மாணவன் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் உடல் ரீதியாக காயங்களுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அந்த மாணவனின் தந்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் ஒரு முறைப்பாட்டை கொடுத்திருக்கின்றார். கடிதம் மூலமாக ஒரு முறைப்பாட்டை அனுப்பி வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக போலீசார் மற்றும் மனித உரிமை ஆணைக்குழுவினர் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். மற்றொரு செய்தியாக லண்டனில் இருந்து வந்த புலம்பெயர் நபர் ஒருவர் போலீசாருக்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் தர்மபுரம் போலீஸ் நிலையத்திற்கு சென்ற புலம்பெயர் நபர் ஒருவர் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்டிருக்கின்றார். அந்த வகையில் தர்மபுரம் போலீஸ் நிலையத்திற்கு சென்ற குறித்த புலம்பெயர் நபர் குறித்த போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியை சந்தித்து அவரது அறையிலே 50,000 ரூபாயை அவருக்கு கொடுக்க முற்பட்டிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அந்த நபரை கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக இந்த 50,000 கொடுக்க முற்பட்டார் சொன்னால், குடும்ப பிணக்கு காரணமாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அந்த வழக்கிலிருந்து தனது பெயரை விடுவிப்பதற்காக இவ்வாறு அவர் லஞ்சம் கொடுக்க முற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அந்த கைது செய்யப்பட்ட புலம்பெயர் நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ஆகையால் தொடர்ந்து தற்பொழுது இந்த லஞ்சம் என்பது இலங்கையிலே அதிகரித்திருக்கின்றது. பல இடங்களிலும் பல அரசு திணைக்களங்களிலும் லஞ்சம் கொடுக்கப்படுகின்றது. வர்த்தகர்கள் வசதி படுத்தவர்களால் லஞ்சம் கொடுத்து அவர்களது வேலையை அவர்கள் இலகுவாக்கி கொள்ளுகின்றார்கள்.
அதை தவிர இதனால் ஏழைகளது உரிமைகள் அல்லது நேர்மையானவர்களுக்கு சென்றடைய வேண்டிய பயன் கூட திசை திருப்பப்பட்டு வசதிப்படுத்தவர்களுக்கு செல்லுகின்றது என்பது சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இது தொடர்பாக பலரும் தொடர்ந்து கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். இதிலே இன்னொரு விதமாக என்ன நடக்கின்றது சொன்னால், வெளிநாட்டிலிருந்து இங்கு வருபவர்கள் காசுடன் வருகின்றார்கள். பணத்தை கொடுத்து இங்கு என்ன வேண்டும் என்றாலும் செய்து விடலாம். முக்கியமாக போலீசாருக்கு காசு கொடுத்து போத்தல் கொடுத்தால் என்னத்தையாவது செய்து விடலாம் என்ற எண்ணத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையில் பலர் இவ்வாறு லஞ்சம் கொடுத்து பல விடயங்களை சாதித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது ஒருவர் பிடிபட்டிருக்கின்றார். எனவே இவ்வாறான சம்பவங்கள் அவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே புலம்பெயர் தேசத்திலிருந்து வருபவர்கள் இங்கு நிதானமாகவும் நியாயமானதாகவும் நடந்துவிட்டு நீங்கள் செல்லுங்கள். அதை விடுத்து பணத்தை கொடுத்து என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம், அடுத்தவர்களை தாக்கலாம், அல்லது வழக்குகள் வந்தால் அதை வெட்டி விடலாம், அல்லது அதிலிருந்து மீண்டு வரலாம் என்கின்ற எண்ணத்தை நீங்கள் கைவிட வேண்டும். அதற்கு ஒரு சாட்டு அடியாகத்தான் இந்த சம்பவம் பதிவாக இருக்கிறது. எதனையுமே நேர்மையாக அணுகுங்கள், நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். அதுதான் எப்போதுமே உங்களுக்கு சிறந்ததாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மற்றொரு செய்தியாக, யாழ்ப்பாணம் ஏழாலை தெற்கு பகுதியில் 27 வயதுடைய இளைஞன் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுன்னாகம் போலீசாரின் சுற்றி வளைப்பினால் குறித்த 27 வயதுடைய இளைஞன் 10 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த இளைஞன் ஏற்கனவே போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட நிலையில் 6 மாத காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் சிறை தண்டனை அனுபவித்த இளைஞன் என்றும் அது தொடர்பான வழக்கு தற்பொழுது வரை நிலுவையில் இருப்பதாகவும், இவ்வாறான சூழ்நிலையில் தான் மீண்டும் இவ்வாறு 10 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இது தவிர குறித்த இளைஞனின் தாயார் இவ்வாறு போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட நிலையில் அவர் 1 மாதத்திற்கு முன்னர் கைது செய்யப்பட்டதாகவும், தற்போது வரை அவர் சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் தாய் மகன் என்று தொடர்ந்து போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் போதை கலாச்சாரம் என்பது அதிகரித்திருக்கிறது. பல இளைஞர்கள் இவ்வாறு போதை கலாச்சாரத்தினால் சீரழிந்து போயிருக்கிறார்கள். பல மாணவர்களின் எதிர்காலம் தொடர்பான அச்சமும் கேள்வியும் எழுந்திருக்கிறது. எவ்வாறாவது இந்த போதை கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பலரும் குரல் கொடுத்து வருகின்றார்கள். இவ்வாறான நிலையத்தான் குடும்பத்தினருடன் சேர்ந்து போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற செயற்பாடாகவே இந்த செயற்பாடு பார்க்கப்படுகின்றது. அதாவது தாய் மகன் என்று அனைவருமே இவ்வாறு போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டால் இந்த சமூகத்தின் எதிர்காலம் என்னவாகும் என்கின்ற ஒரு கேள்வியையும் பலர் எழுப்பியிருக்கிறார்கள். மற்றொரு செய்தியாக, சட்டத்தரணி ஒருவர் தலை குனியாமல் நீதிமன்றத்திற்குள் சென்றதால் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகள் வெளியாகி அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. புத்தளம் மேல் நீதிமன்றத்தில் கடந்த 17ஆம் தேதி சந்தேக நபர் ஒருவருக்கு பிணை கோரிக்கையை முன்வைத்து சட்டத்தரணி ஒருவர் முன்னிலையாகி இருக்கின்றார். பெண் சட்டத்தரணி ஒருவரை இவ்வாறு முன்னிலையாக இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அவர் நீதிமன்றத்திற்குள் செல்லுகின்ற போது தலை குனியாமல் சென்றதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் புத்தளம் மேல் நீதிமன்ற நீதிபதி இது தொடர்பாக வழக்கொன்றினை தொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் குறித்த சட்டத்தரணி தலை குனியாமல் வந்ததாகவும், இது நீதிமன்ற அவமதிப்பு என்றும் நீதிமன்றத்தை மதிக்காத ஒரு செயற்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் இது தொடர்பான வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த பெண் சட்டத்தரணியை விளக்கமறியலில் வைக்குமாறு புத்தளம் மேல் நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. அதற்கமைய அந்த சட்டத்தரணிக்கு பிணை கோரிக்கை முன்வைத்த போதிலும் நீதிமன்றம் பிணை வழங்க மறுத்து விட்டதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட குறித்த பெண் சட்டத்தரணி சிலாபம் ஆராய்ச்சி கட்டுவ பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான செய்திகள் வெளியாகித்தான் தற்பொழுது அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்த்.